இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இந்தாங்க சார். எதுக்கு சார்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அவங்களுக்கு முடிச்சிட்டு உங்களுக்கு பண்றேன். சார் என்ன சார் பேசுறீங்க? முடிச்சிடலாம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய், உனக்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன வேலை? என்ன இருக்கிற 1.5 சொத்தை விற்க வந்திருக்கியா? அதான் வெயிட் பண்ண சொல்றாங்கல்ல, போ வெளியில. ஏங்க மரியாதையா பேசுங்க. நாங்க எதுக்கு வந்தா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். பின்னாடி வந்த நீங்க தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏய், யார வெயிட் பண்ண சொல்ற? ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? என்ன நீ வெயிட் பண்ண சொல்றியா? உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? தனபால், சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுங்க. எனக்கு என் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வந்தாகணும். ரொம்ப நாளா கை விட்டு போன இடம், இன்னைக்கு நான் இதை முடிச்சே ஆகணும். வேணா அவளை வெயிட் பண்ண சொல்லுங்க. சார் என்ன சார் நடக்குதுங்க? ஆமா, உங்க டோக்கன் நம்பர் என்ன? சார் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? அவங்க முதல்ல டோக்கன் எடுத்துட்டாங்க சார். அவங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் சார். அப்படியா? அப்படின்னா அந்த முதல் டோக்கன் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு முன்னால 2 பேர் முடிச்சுட்டு போயிட்டாங்க, நாங்க 3வது. இதுக்கு நடுவுல எப்படி சார் இவங்க முதல் டோக்கனை வாங்குவாங்க? எங்க காட்ட சொல்லுங்க. ஹலோ, என்ன டோக்கன் எடுக்க நான் என்ன உங்களை மாதிரி சாதாரண ஆளா? அதெல்லாம் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே. என்ன மாதிரி ஹை கிளாஸ் பீப்புளுக்கு டோக்கன் எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. நான் நினைச்சா எங்க வேணாலும் நேரா போலாம். அப்படியா? அப்படி ஏதோ சட்டம் நம்ம நாட்டுல இருக்கா என்ன? மேடம், இது ஒண்ணும் உங்க இடம் இல்ல, நேரா வந்து பேச. இது பொதுவான இடம். இங்க மிடில் கிளாஸ் ஒண்ணுதான், காசு இருக்கிறவனும் ஹை கிளாஸ் ஒண்ணுதான். இங்க நீங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். ஏய், என்ன பெரிய காரியம்? என்ன மிஞ்சி போனா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கிருப்பியா? நான் 50 கோடி, எவ்வளவு 50 கோடி சொத்தை வாங்க வந்திருக்கேன். நீயும் நானும் ஒண்ணா? ஏங்க இவர் 10 ரூபாய்க்கு கூட ப்ராப்பர்ட்டி வாங்கட்டும், அது எதுக்குங்க உங்களுக்கு? அதே மாதிரி நீங்க எத்தனை கோடிக்கு வேணாலும் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோங்க, அத பத்தி எங்களுக்கு என்ன? இங்க ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அத எல்லாருமே மதிக்கணும். உங்களுக்கு அவசரம்னா நீங்க முன்னாடி வந்திருக்கணும்ல. இப்படி நேரா வந்துட்டு எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. முறையா நாங்க தான் முன்னாடி வந்திருக்கோம். நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எது வேணா பண்ணிக்கோங்க. ஏய், இங்க சாமியே காசு இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். நீ என்னடி பேசிட்டே இருக்க? அது சாமி கொடுக்கல, ஆசாமி அவன் ஆசைக்கு கொடுக்கறான். அத பெருமையா நினைச்சா அது உங்களோட முட்டாள்தனம். நீங்க சாமிய முன்னாடி நின்னு பார்க்கலாம், ஆனா என்னைக்குமே சாமி உங்களை எல்லாம் பார்க்காது. கடைசி வரிசையில இருந்தாலும் உண்மையான பக்தியோட இருக்கிறவன தான் கடவுள் பாப்பாரு. காசுக்காக சாமி கழுத்துல போட்ட மாலைய உங்க கழுத்துல போடுறதுனால கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருன்னு நீங்க நினைக்காதீங்க. சார், எனக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேச டைம் இல்ல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த இடம் என் கைக்கு வரணும். ஹலோ, அதே நல்ல நேரத்துல முடிக்கணும்னு தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். இங்க ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம்னு எழுதி வைக்கல. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க.